இதுக்கான பர்த்டே எடிட்டிங் பார்த்தா நம்ம வீடியோ பார்த்தீங்களா அதே போல எப்படி எடிட் பண்ணுறது அப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் போய் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க எப்படி புரியல் பார்த்து எடிட் பண்ணுறது அப்படிதான் குயிக்காக பார்த்தலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை எடிட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மட்டும் உங்களால் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் கூட இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு அப்ளிகேஷன் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் அந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றது எடுத்துங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் செட் பண்ணுறதாலும் மறக்காம எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டோ வீடியோ எடிட்டோ எந்த ஒரு எடிட்டோ நான் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் தான் பண்ணுங்க. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப் ஓன் பண்ணுங்க. ஓன் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களை ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன், அந்த QR கோடை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் நீங்கள் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிடலாம். அது இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு அதுக்கப்புறம் லிங்க் அவர் ஃபாண்ட் ஓகேங்களா. ஃபாண்ட் தேவை ஸ்பெஷல் டேன்னு சொல்லிட்டு அவர் டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட் ஸ்டைலுக்கு பார்த்தா அந்த அதுவும் பார்த்தா ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட் மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. அது எப்படி நீங்கள் எடுத்து சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண பண்ணிடுவேன். டேட் பார்த்துருக்கோம். அந்த டேட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு சொல்லியிருக்கோம். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்கிறது புரியல, எனக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னோம்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றங்க செக் பண்ணி பாருங்க. சரி ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுற வரைக்கும் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தான் குயிக்காக பார்த்துலாம். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக சொன்ன மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. உங்களோட இந்த ப்ராஜெக்ட் உங்களுடைய ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கீழே குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்குது. அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 2 அப்படி தான் கிளிக் பண்ணுங்க. எடிட்டே குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து அவன் பார்த்தீங்கன்னா அக்டோபர்னு கொடுத்துருவேன். ஓகே, அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து யாருக்கு அந்த கேர்ளுக்கு அன்றைக்கி பர்த்டேவோ அந்த டேட்டை பார்த்தோன்னா அதாவது அந்த இது பார்த்தோன்னா மந்த் பார்த்தா என்டர் பண்ணிங்க. ஓகேங்களா, அதாவது அக்டோபர் டிசம்பர் இருந்தவோ அதை பார்த்தா என்டர் பண்ணிங்க. மேலே பார்த்தா டேட் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் அந்த கிட்ஸுக்கு அதாவது நீங்கள் எடிட் பண்ணுறவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே டேட்டோ அந்த டேட் அதில் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பார்த்தா பண்ணிக்கிங்களா. சிம்பிள் தான். இதுவும் சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டேட்டை பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படியே ஜஸ்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தா ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படியே இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் உனக்கு க்யூட் கேர்ள் சொல்லிட்டு ஒரு கேர்ளோட நேம் உனக்கு கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட்டிவ் குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து அப்படியே ஜஸ்ட் இங்கே ஒரு பேர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு கேர்ள் நேம் எங்களோட கேர்ளோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கேர்ளோட நேம் ரூம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கிட்ஸுக்கு என்ன நேமோ அந்த நேமை பார்த்தா இதில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டு பார்த்தா இங்கே சின்னதாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவோம். அந்த கேர்ளோட ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அந்த பேபியோட ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ யாருக்கு பர்த்டேவோ எந்த குழந்தைக்கு போதோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்க அப்படின்னா பக்கா பார்த்தா அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தா பக்கம் அந்த இதில் பார்த்தா போய் பக்கா செட் ஆகிடும். ஒன்றும் பண்ண தேவை. ஓகேங்களா, எந்த ஒரு எஃபர்ட் பண்ணி ஆட் பண்ண தேவை. எல்லாமே ஆட் பண்ணி ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுற தான் உங்களுக்கு. ஓகே, இது முடிஞ்சுட்டே பார்த்தா ஜஸ்ட் இங்கே ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே அப்படியே ஃபுல்லாக பார்த்தா லென்த் ஃபுல்லாக பார்த்தா இமேஜ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது குயிக்காக சொல்லிவிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பாருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் பண்ண மேலே பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஃபோட்டோ போகும். இதில் பார்த்து யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அந்த கேர்ளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிக்சர் பார்த்தா பக்கா செட் ஆகிடுது உள்ள. ஓகேங்களா, எஃபர்ட்டில் ஆட் பண்ண தேவை. எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண ஃபோட்டோ அதே மாதிரி யூஸ் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தா ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பார்த்தா பண்ணிவிடுங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும். ஓகேங்களா, எங்கே ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பார்த்தா பண்ணிக்கங்க. ஓகே, இப்படி தான் பார்த்தா சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா எப்படி மொபைல் சேவ் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். முடிச்சு வரைக்கும் மேலே ஏற பண்ணுங்க. நம்ம கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா வீடியோ 100 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes லோட இது முடிஞ்சிடும். உங்களுக்கு எந்த சேவ் பண்ண ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நீங்கள் பெஸ்ட்டான வீடியோக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.